அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய அமைப்புகள் சார்பாக ஒரு மனுவை அளித்திருக்கிறோம். கடந்த 1ஆம் தேதி திருநெல்வேலி சந்திப்பு அருகே ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து வள்ளர் பேராயம் அமைப்பினுடைய தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டமானது தென் தமிழகத்தில் நடைபெறுகின்ற வன்கொடுமைகளை கண்டித்தும் சாதிய படுகொலைகளுக்கு நீதி வேண்டி ஒரு கண்காணிப்பு குழுவை, சமூக நீதி குழுவை அமைக்க வலியுறுத்தியும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைமைகள் அவர்கள் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது. செந்தில் மல்லர் அவர்கள் மீதும் தமிழ்மாறன் அவர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டு திருநெல்வேலி சந்திப்பு காவல் நிலையத்தில் தமிழ்மாறன் கைது செய்யப்பட்ட நிலையில் இப்பொழுது செந்தில் மல்லர் அவர்கள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார். இந்த நிலையில் இதை இவர்களை கைது செய்ய வலியுறுத்தி தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சமுதாய சார்ந்தவர்கள் அமைப்புகள் என்ற பெயரில் கலவரத்தை தூண்டுகின்ற விதமாக நாங்கள் கலவரத்தை ஏற்படுத்துவோம் என்று தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் தவறாக பேசிவிட்டார் என்று கருதினால் அவரை கைது செய்யுங்கள் என்று சொல்லுவது சரி. அதில் எங்களுக்கு மாற்று கருத்தில் அது ஜனநாயக நடைமுறை கூட, சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரிதான். ஆனால் ஒரு சமுதாயத்தின் மீது நாங்கள் அடக்குமுறையை ஏவுவோம், நாங்கள் கிட்ட பணம் இருக்குது, அதை வச்சு நாங்க ஒடுக்குவோம் என்றெல்லாம் பேச அனுமதிப்பது என்பது இந்த அரசு அனுமதித்துக் கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பேசியவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் என்கின்ற போர்வையில் பேசியவர்கள் அனைவருமே வன்முறைகளை தூண்டுகின்ற விதமாக பேசி வருகிறார்கள். ஒரு சமுதாயத்திற்கு எதிராக கலவரத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்றே தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இந்த காவல்துறை இந்த அரசும் அனுமதிக்கிறது என்று தெரியவில்லை. ஆகவே இது குறித்து தென் தமிழகத்தில் ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அமைப்புகள் சார்பாக வலியுறுத்தினோம். மாவட்ட ஆட்சியர்கள் அதற்கு இது போன்ற சாதிய பிரச்சனைகளை நாங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம், அவர்களை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்று எங்களிடத்தில் உறுதியளித்தார். அதே சமயத்தில் இந்த கண்காணிப்பு குழு கிராம வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் இருக்கிறது. திருநெல்வேலி தான் நாங்கள் கடுமையாக இந்த கண்காணிப்பு குழுவை நாங்கள் கண்காணித்து வருகிறோம் என்ற விஷயத்தையும் சொன்னார். நாங்கள் அதற்கு இன்னும் கூடுதலாக கண்காணிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் நாங்கள் வலியுறுத்தினோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் இந்த சாதிய பிரச்சனைகளை மேலோங்க விடமாட்டோம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதியளித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த மனுவை நாங்கள் இந்த சமயத்தில் கொடுத்திருக்கிறோம். இந்த மனு மீதான நடவடிக்கைகளை இந்த அரசு கண்காணித்து இந்த மாதிரி இது போன்ற சாதிய ரீதியாக செயல்படக்கூடிய அமைப்புகளை தடை செய்ய வேண்டும். மேலும் நாங்கள் கலவரத்தை உருவாக்குவோம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அமைப்புகள் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அது சரியல்ல. இதை புரிந்து கொண்டு இந்த சாதிய பிரச்சனைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறோம். தேவேந்திர சேனாயகத்தினுடைய நிறுவனர் ராஜ்பாண்டியன் தான் மற்ற அமைப்புகள் இருந்து வந்திருக்காங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மல்லர் பேராயம் மேற்கு மாவட்ட செயலாளர் தேவராஜ் பாண்டியன் பேசுறேன். கடந்த 1/12/2024 அன்று நடந்த திருநெல்வேலி சந்திப்பில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில், கண்டன ஆர்ப்பாட்டத்துல பேசியதற்காக எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மல்லர் பேராயத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது சர்ச்சைக்குரிய வார்த்தை பேசியதாக கூறி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது எளியவங்களுக்கு ஒரு நியாயமும், வலியவனுக்கு ஒரு நியாயம், நீதி இந்த மாதிரிதான் அங்க பேசிட்டு. ஏன்னா இது மாதிரி சர்ச்சை பேசிய செந்தில் மலர் சர்ச்சைக்குரிய பேச்சு பேசியதாக சொல்லிதான் இந்த வழக்கு தொடுத்திருக்காங்க. ஆனா செந்தில் மலர் பேசியதுக்கு காரணம் தூண்டியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சில அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகளை யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுடைய அந்த ஆட்கள் மேலே இந்த வழக்கை தொடுக்கணும் என்று கேள்வி. தொடர்ந்து தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட நெல்லை மாவட்டத்தில்
தொடர்ந்து படுகொலைகள், சாதி மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது சம்பந்தமாக தனியா ஒரு கண்காணிப்பு குழு அமைச்சு அவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி இன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து சமுதாய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம். கோரிக்கை மனு கொடுத்ததுல மாவட்ட ஆட்சியர் எங்களிடம் இதுக்குன்னு தனியா நாங்க ஒரு குழுக்கள் போட்டு கிராமந்தோறும் நாங்க கண்காணித்துட்டு வருகின்றோம். சமூக ஊடகங்களில் தவறான செய்தியை பரப்புவோர் மீதும் சாதி கலவரத்தை தூண்டுவர்கள் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக பாயும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களிடம் உறுதியளித்துள்ளார். இது எல்லா சமூக அமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செய்தியை வரவேற்கு. அதனால இதுல இன்னும் தீவிரப்படுத்தி அங்க இருக்க அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கூடுதல் கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட நபர்கள் தனியா ஒரு விசாரணையை ஒரு அதிகாரியை போட்டு நியமிக்க வேண்டும் சொல்லி இங்க எல்லா இயக்கங்களும் சேர்ந்து இன்னைக்கு மனு கொடுத்திருக்கோம். அடுத்து காவல்துறை அதிகாரிகளிடம் மனு கொடுக்க இது சம்பந்தமா கொடுக்க போறோம்.